கயிறு இதை வச்சு நீ உள்ளே போயிட்டு இந்த ரெண்டு ஷேக்காவது நம்ம டைட் பண்ணு. இந்த வரல இந்த வரல வந்து டைட் இப்போ இங்கே போட்ட உடனே இது ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் இருக்கிறோம் பாருங்க, தெரியுதா? இந்த கியூவு அதுதான். நண்டு ஓப்பனாக இருந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓப்பனில் இருக்கா? இப்போ ஓப்பனில் இருக்கு. ஓப்பனில் இருக்கா? அதே மாதிரி இந்த கால் வந்து இதுக்கு மேலே போகக்கூடாது, ஏன்னா இது வராது இதுக்கு மேலே, தெரியுதுங்களா? இது உள்ளதாக இருக்குது, லைட்டாக தான் அப்படின்னா இதுதான் நமக்கு மெயின் ஸ்ட்ராங். இந்த ரோப் வச்சுட்டு நம்ம இவ்வளோ லாங் இந்த கொடுக்குக்கு, தெரியுதுங்களா? ஹைட்டு, ஏன்னா கொடுக்கு பிடிச்சிடும். இப்படி உள்ளே போய் இப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா டக்குன்னு முடியல பார்த்தீங்களா, பவுத்துனுதா. அப்போ நம்ம இந்த கேப்பில் எடுத்துன்னு வந்துட்டோம். டைட்டு, இந்த ரெண்டு டைட் நல்லா டைட்டில் இருக்கணும். இது போட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், லாக் பண்ணிடணும். ரெண்டு வரல ஒரு கொடுக்கு லாக் பண்ணேன்னா இந்த கட்டவில் வச்சு லாக் பண்ணி இதை ரிலீஸ் ஃபஸ்ட்டு கட்டுறேன். கட்டிட்டேன்னா ரெண்டாவது கட்டவில் வச்சுட்டேன்னா இந்த விரலுக்கு 2 ரோல் வருமா அங்கே? ஆமாம் 2 ரோல். ஆமாம், இது ஒன்றுக்கா. இந்த கட்டவில் நம்ம கட்டுறதுக்கு இதை வச்சு நான் இதை லாக் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் பண்ணிட்டா இதை உள்ளே எடுத்துகிட்டு வரேன். வந்தாலே திருப்பி மேலே ஒன்றுன்னு போட்டு லாக் பண்ணிவிட்டு கட்டுறேன். ஓகே, ஆக மொத்தம் 2 ரோல் வரணும் அங்கே. 2 3 உங்களுக்கு என்ன அந்த கொடுகை நம்ம கட்டணும். ஏன்னா இந்த கொடுகை விட்டுச்சுன்னா நண்டோட வேலைக்கு போகும். அதான் இதுதான் அதுக்கு நமக்கு இந்த எப்பவுமே இந்த 2 வெள்ள ஜாயிண்ட். ஃபஸ்ட்டு லாக், இது கீழே லாக்கு, இது கீழ் லாக்கு. ரெண்டாவது இது ட்ராப்பர் பண்ணணும். டேப் பண்ணால் இந்த கை ரிலீஸ் பண்ணுறதுதான் நம்ம டேப் பண்ணுறோம். இந்த டேப்பில் தான் இந்த கை வெளியே வரும். அப்போ நண்டை கட்டுறோம். திருப்பி வெளியே வந்தோடனே இந்த கட்டவில் ஒன்று இந்த கை வச்சு இந்த கை ரிலீஸ் பண்ணுறோம். டேப் பண்ணோன்னா இது ரிலீஸ் ஆகிடும். அப்போ நம்ம ரோல் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை.